வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026 ஜனவரி 1 முதல் வரும் மாற்றங்கள், அதாவது என்னென்ன துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற பற்றி ஒரு கண்ணோட்டம் தான் இந்த பதிவு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் முடிந்து ஒரு மாதம் தொடங்கும் போதே அரசு திட்டங்கள் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இங்கே 2025 அப்படின்ற ஒரு வருடம் முடிந்து 2026 அப்படின்ற ஒரு வருடம் தொடங்குது. புத்தாண்டு முதல் அரசு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்ற பற்றி சிறிய கண்ணோட்டம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறார்கள், அதாவது 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய அரசு பல விதிமுறைகளை கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க. மூலம் 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாக்களில் அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கூலில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு பதிவை கணக்கிடும் வகையில் டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் 2026 வருடத்திலிருந்து இதை கொண்டு வர்றாங்க. இதன் மூலம் ஒரு ஆசிரியர் பள்ளியில் ஒரு மாதத்திற்கும் சரி ஒரு வருடத்திற்கும் சரி எவ்வளவு நேரம் பணிபுரிகிறாங்க அப்படின்றத எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் ஃபோட்டோவும் QR மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செயலி மூலம் நம்மளுடைய ஆதார் கார்டில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குன்னு அதை நம்மளே பண்ணிக்கிறலாம். மூலம் நம்மளுடைய ஆதார் நகலை யாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாற்றமும் 2026 இருந்து துரிதமாக்குவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆதாருக்கு எப்படி ஒரு செயலி கொடுத்தாங்களோ அது மாதிரி ரேஷன் கார்டுக்கும் 2026 ஒரு செயலி அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த செயலி மூலம் புதிதாக ரேஷன் கார்டு பெறுவதோ ரேஷன் கார்டில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்வதோ இந்த செயலி மூலம் நம்ம மொபைலில் இருந்து நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமும் 2026 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் சோசியல் மீடியாக்களில் பயன்படுத்துறதுக்கு அந்த மொபைல் எண் மொபைலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. மூலம் மொபைல் எண் உள்ள சிம் கார்டு அந்த மொபைலில் இருந்தால் தான் அந்த செயலிகளை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த அப்டேட்டும் 2026 தான் செயல்படுத்த போகிறாங்க. LPG கேஸ் சிலிண்டருடைய விலை ஜனவரி மாதத்திலிருந்து கணிசமாக குறையும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எரிவாயுகளுக்கான வரி விதிப்பு குறைவுறதுனால CNG, BNG கேஸுகளுக்கான விலையும் கணிசமாக குறையும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த கேஸுக்கான விலையை குறைக்கிறதுனால மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏர்டெல், ஜியோ, VI, BSNL போன்ற டெலிகாம் நிறுவனங்களின் பிளான்களில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் டிசம்பர்லேயே அமல்படுத்துறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக தள்ளி போயிருக்கு. ஆனால் 2026 இது கட்டாயம் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறும் அனைவருக்கும் அடையாள அட்டை அவசியம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடையாள அட்டை இல்லாமலேயே நிறைய பேர் பயன்பெற்றுட்டு வராங்களாம். ஆனால் இந்த அடையாள அட்டை இனிமே யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அரசின் சலுகைகளும் பயிர் காப்பீட்டு திட்டமும் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வங்கித்துறையில் நிறைய மாற்றங்கள் 2026 கொண்டு வர்றாங்க. லோனு, டெபாசிட்டு, ATM இப்படி எல்லா துறையிலையுமே எல்லா ஸ்கீம்லையும் பேங்க்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதா அறிவிச்சிருக்காங்க. வருமான வரி செலுத்துறவங்களுக்கும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதா அறிவிச்சிருக்காங்க. சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய சிபில் ஸ்கோரில் என்ன அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் அதை 7 நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு, இதன் மூலம் லோன் பெறுவது மிக ஈஸி அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற முக்கிய மாற்றங்களுக்கான அறிவிப்புகள். இதை பயன்படுத்தி மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சிந்திச்சு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துருங்க. 2026 நமக்கு வர்ற மாற்றத்திற்கான ஒரு கண்ணோட்டம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னென்ன மாற்றங்கள் நமக்கு அவசியம், என்னென்ன மாற்றங்கள் அவசியம் இல்லை அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.